எனக்கு இலவசமாக இறைச்சி தரமாட்டாயா, ஆட்டிறைச்சி தரமாட்டாயா என்று ஒரு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. ஊருக்கு ஊர் பல்வேறு விசித்திரமான சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலைமை உண்டு. இலவசமாக டீ கேட்பது, டீ தராவிட்டால் கடையை அடித்து உடைப்பது, 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு என்று கேட்பது, பிறகு வந்தாரன்னு சொல்வது, இப்படி தன்னை ஒரு ஒரு ரவுடி போல அல்லது ரவுடியாக மாறி ஓசியில் சில கடைகளில் அட்டுழியம் நடக்கும் இடங்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையில் தேனியிலும் ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அது என்ன சம்பவம் என்றால், பாருங்கள், சில கடைகளில் சரியான முறையில் அவர்கள் ஒன்றும் செய்து தராவிட்டால் போஸ்டர் அடித்து ஒட்டுவது, இந்த கடையின் ஒன்றும் சரியில்லை என்று போஸ்டர் அடித்து ஒட்டுவது இருப்போம். தற்போது அதைவிட அதிர்ச்சி தரும் நிகழ்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த வகையில் தேனி அருகே இலவசமாக மட்டன், அதாவது இலவசமாக ஒரு இறைச்சி கேட்டு பணமும் கேட்டிருக்காரு. ஆட்டு இறைச்சி விற்கிற விலைக்கு இறைச்சியும் கேட்டு பணமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. தர மறுத்ததால் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பிணத்தை தோன்றி எடுத்து வந்து மட்டன் கடை முன்பு போட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் மணி அரசன். இவர் சங்கீதா மட்டன் ஸ்டால் என்ற பெயரில் பல ஆண்டுகளாக கடை நடத்தி வருகிறார். ஆடு, கோழி, இறைச்சிகள் விற்பனை செய்யும் கடையை நடத்தி வருகின்றார். இதே பகுதியைச் சேர்ந்தவர் குமார் என்பவர் எந்த வேலையும் செய்யாமல், பாருங்கள், இப்படி தான் நிறைய இடங்கள் இப்படி இருக்காங்க. கடைக்காரர்களை மிரட்டி பணம் வாங்குவது, கடையிலிருந்து பொருட்களை எடுத்து செல்வது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை மணியரசன் நடத்தும் மட்டன் சாலுக்கு வந்த குமார், கொக்கி குமார் மாதிரி இவர் ஒரு குமார், பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணியரசன் பணம் தர முடியாது, போயா, இந்த நேராவது தொல்லையை கொடுத்துட்டு கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் பணம் தராவிட்டால் மலத்தை கரைத்து கடையில் ஊற்றுவேன், பிணத்தை எடுத்து வந்து கடை முன் போடுவேன் என்று மிரட்டியுள்ளார் குமார். இதனால் பயந்த மணியரசன் 1 கிலோ ஆட்டின் குடலை குமாருக்கு கொடுத்துள்ளார். இந்தாப்பா, இந்த குடலை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவேன். ஏண்டா, நான் மட்டன் கேட்டால் குடலை எனக்கு கொடுக்குற, இதனால் பணம் கேட்டால் குடல் தருகிறாயா என ஆத்திரமடைந்த குமார் குடலை கடை முன் வீசி எறிந்து விட்டு, போயா, குடல் வேணாம், இப்போ பாரு உனக்கு ஆட்டத்தை காணிக்கிறேன், வேகமாக சென்று விட்டார். இதனை அடுத்து சிறிது நேரம் கழித்து பழனி செட்டிப்பாளையம் சுடுகாட்டிற்கு சென்ற குமார் அங்கு புதைக்கப்பட்டிருந்த சடலத்தை தோண்டி தலையில் சுமந்தபடி பாருங்கள், போய் சுடுகாட்டில் போய் பணத்தை எடுத்துட்டாப்புல. அப்போது அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கறி வாங்க மக்கள் கூட்டம் அதிக அளவு வந்த நிலையில் சடலத்தை பார்த்த வாடிக்கையாளர்கள் அலறி அடித்து ஓடினர். புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறை ஆம்புலன்ஸ் உதவியுடன் சடலத்தை மீட்டு மீண்டும் சுடுகாட்டுக்கு ஏற்பாடு செய்தனர். குமாரை கைது செய்து போலீசார் பழனிச்செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலவச மட்டன் மற்றும் பணம் தர மறுத்தால் சுடுகாட்டிலிருந்து சடலத்தை தோன்றி எடுத்து வந்த மட்டன் கடை முன்பு வீசிய சம்பவம் பழனிச்செட்டிப்பாளையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் இப்படி எல்லா ஊர்களையும் ஆட்கள் இருக்கிறாங்க. அது வெளியே தெரிய காவல்துறையினர் அதெல்லாம் கண்காணித்து நடவடிக்கை வேணும். சின்ன சின்ன குறும் ரவுடிகள் இப்பொழுது தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் பல்வேறு இடங்களில் மிரட்டுவது, கடையில் பாட்டில் எடுத்து உடைப்பது, இப்படி அவர்கள் எல்லா பெட்ரோல் பங்க் இலவசம் பெட்ரோல் போடுவது, இப்படிப்பட்ட பல காரியங்களில் ஈடுபடுகிறார். அதுபோல தான் தேனியில் இது நடந்திருக்கின்றது. பாருங்கள், பணத்தை தோண்டி எடுத்து வர அளவுக்கு அவருக்கு பாருங்கள். அப்படின்னா அவர் சுய நினைவில் இல்லை, ஏதோ ஒரு போதையில் தான் இருந்திருக்க வேண்டும். இதனால் தான் இதை செய்ய முடியும், இல்லைன்னா சும்மா சாதாரணமாக இதை செய்துவிட முடியாது. இது தேனியில் நடந்த ஒரு சம்பவம்.